ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அதிசய பேஸ்ட் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா, இந்த வெயில் காலத்தில் கூட உங்கள் முகம் வந்து நல்லா பளபளப்பான நல்ல ஒரு பொலிவை கொடுக்கும். ஒரே இரவில் கூட உங்கள் முகத்தை வந்து நல்லா பளிச்சுன்னு ஆக்க முடியும். அந்தளவுக்கு செம்ம இன்ஸ்டண்ட்டான ஒரு க்ளோ கொடுக்கவே ஒரு ரிசல்ட்டு. அது மட்டும் இல்லை, இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது, பேஸ்ட் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் முகம் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த பேஸ்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நல்ல ஒரு நைஸ் பேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்லர் போய் ஒரு 10 பைசா கூட செலவு இல்லாமல் உங்கள் முகத்தை ரொம்ப சூப்பராக பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன். நல்லா அப்ளை பண்ணி பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் கழுவிட்டு வரேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். எந்த அளவுக்கு பளபளப்பாக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். 10 நிமிஷம் தான். இதை நீங்கள் 20 நிமிஷமெல்லாம் அந்த ஃபேஸ் பேக் வந்து போட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து பிரைட் ஆயிடுவீங்க. வாரத்தில் 2 டைம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த வெயிலுக்கு எந்த ஒரு க்ரீமுக்கும் நீங்கள் போகவே தேவையில்லை. பார்லருக்கு 10 பைசா செலவு இருக்காது. சரிங்களா? இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி வெந்தயத்தை நல்லா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த மாதிரி ஊற போட்டுருங்க. உங்களுக்கு ஃபேஸுக்கு தகுந்த அளவுக்கு இது கழுத்து, கைகால் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் போடலாம். ஆனால் இப்போ இருக்கிற அந்த வெயில் சீசனுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் அப்படின்னா இதுதான். உங்களுக்கு வந்து பருக்கள் இந்த சீசனுக்கு அதிகமாக வரும், ஆயில் ஃபேஸ் இருக்குது, முகம் வந்து ரொம்ப வறட்சியாக இருக்குது இருக்கிற பட்சத்தில், இன்னொன்று உடம்பு சூடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து போட்டிங்கன்னா முகம் நல்லா பொலிவை கொடுக்கும், முக சுருக்கங்களை எடுக்கும். கருவளையமெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சுத்தமாக ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான் இது. பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நீங்கள் காலையில் போடுறீங்க அப்படின்னா நைட்டே கூட ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வெந்தயத்தை வந்து நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. சரிங்களா? மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தண்ணியெல்லாம் வந்து இதில் சேர்க்கக்கூடாது. முழுக்க இதில் நம்ம தயிர் வச்சு தான் நம்ம அரைக்க போகிறோம். சரிங்களா? தயிர் உங்களுக்கு தெரியும் ஃபேஸுக்கு எவ்வளோ நல்லது அப்படின்ட்டு. நிறையா பேர்த்துக்கு லெமன் வந்து ஒத்துக்கிறது இல்லைக்கா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? லெமன் தேவையே இல்லை. தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்பவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். தயிரை நல்லா அரைப்படுற அளவுக்கு ஒரு 2 to 3 டீஸ்பூன் வரைக்கும் கெட்டி தயிர் வந்து போட்டு இப்போ இது நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைக்கணும். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்ற வேண்டாங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு பாருங்கள், சூப்பராக பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம். ரிசல்ட்டு செம்மையாக இருக்குது. எந்த அளவுக்கு உங்கள் முகம் கருப்பாக இருந்தாலும் வாரத்தில் ஒரு 2 டைம் மட்டும் இதை போட்டு பாருங்கள். முகம் அந்த அளவுக்கு நல்லா குளிர்ச்சி ஆகும். சில பேர்த்துக்கு ரொம்ப உடம்புலாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணு கருவளையெல்லாம் ரொம்ப கருன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை வாரத்தில் 2 டைம் வந்து யூஸ் பண்ணாலே போதும். எவ்வளோ கருமையாக இருந்தாலும் முகம் வந்து அவ்வளோ பொலிவு கொடுக்கும். இப்போது இந்த அளவுக்கு நம்ம எடுத்தாச்சு பாருங்கள். இப்போது நல்லா வந்து எடுத்ததுக்கப்புறம் தேன் வந்து விட்டுக்கோங்க. ஒரு 6 டீஸ்பூன் வந்து தேன் சேர்த்துக்கோங்க. நல்லா க்ளோவிங் கொடுக்கும். முகம் வந்து நல்லா பிரைட்னஸ் தரும். நல்லா எதிர்பார்க்காத அளவுக்கு ரிசல்ட் நல்லா இருக்குங்க. ரொம்ப சூப்பராக. இப்போ தேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து கலந்தாச்சு. தேன் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு சூப்பரான பேஸ்ட் ஆயிரும். இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. ஒரே நைட்டு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி நல்லா காய வச்சு நீங்கள் கழுவிட்டு படுத்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெயில் எங்கேயாவது போயிட்டு வரீங்க அப்படின்னா போயிட்டு வந்த செகண்ட் இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே உங்கள் முகத்தை நல்லா பொலிவு கொடுக்கும். ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மிக்சிங் ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபேஸ் உங்களுக்கே தெரியும். நல்லா ஆயில் வந்து தலைக்கு வச்சதுனால முகம்லாம் நல்லா ஆயில் படிஞ்ச மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம அப்ளை பண்ணிவிட்டு எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கழுத்து, கை கருப்பு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். என்னோடய ஃபேஸ் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் எப்படி ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க.
வெந்தயம் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு குளிர்ச்சின்னு. அது கூட நம்ம இந்த தயிர் வந்து சேர்க்குறப்ப முகத்தை எந்த அளவுக்கு சூடாக இருந்தாலும் நல்லா வந்து க்ளோ பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா காய விட்டுருங்க. காய விட்டதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக நான் முகத்தை கழுவி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு க்ளோவாக இருக்குது அப்படின்னு நீங்களே பார்க்க போகிறீங்க. வெயிட் பண்ணுங்கள். நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நான் கழுவிட்டு வரேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம கழுவிட்டு வந்துட்டோம். முகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தயிரோட இதுக்கும் தேனுக்கும் நல்ல ஒரு சைனிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம முகம் அப்ளை பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. லெமன் வந்து ஒத்துக்காது, வேறு ஃபேஸ் பேக் மஞ்சள் ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த வெந்தய ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக நல்லா பளபளன்னு இருக்குது க்ளோவாக. பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து சைனிங் கொடுத்துருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்கவே ஆச்சரியம். ஒரு 10 நிமிஷம் தான் இதுக்கு நம்ம வெயிட் பண்ணோம். நல்ல ஒரு க்ளோவிங்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு நைட்டே வெந்தயத்தை ஊற வச்சுருங்க. காலையில் வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வெயிலுக்கு சூப்பரான ஒரு ஜில்லுன்னு ஒரு ஃபேஸ் பேக்கு, சரிங்களா? இப்போ இதோடு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன கமெண்ட்டில் சில பேர் கேட்டிருக்கீங்க, ஒத்தடு வந்து கருப்பாக இருக்கிறதுக்கு உடனே நேச்சுரலாக மாறுறதுக்கு என்ன பண்ணலாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு இந்த கடைசி டிப்ஸ் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது வந்து வாரத்தில் ஒரு 3 நாள் நைட்டில் மட்டும் இது ரெடி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் உதடு வந்து பிங்க் கலராக நேச்சுரலாக மாறிடும். ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது ஃபஸ்ட்டு தேவையான பொருள் வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் உதடு வந்து நல்ல பிங்கிங் கலரில் வந்து மாறிடும். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதிகமாக அந்த கெமிக்கல் லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டதுனால ரொம்ப வந்து கருத்து கிடக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் வந்து விட்டுக்கோங்க. தேன் விட்டுட்டு இதை நல்லா வந்து குழச்சி எடுக்கணும். நம்ம சர்க்கரையோட நல்லா மிக்சிங் ஆகணும். இது லேசாக நினைக்காதீங்க. 2 நாள் வந்து யூஸ் பண்ணுறப்பே உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த உதடு கலர் வந்து மாறிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது தேனோட நல்லா சர்க்கரை வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் உதட்டில் வச்சு உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து நல்லா குழச்சிக்கோங்க. குழச்சிட்டு இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா கருப்பாக இருக்குன்னு பாருங்க. இதை நான் ட்ரை பண்ணுறதில்லை, ஆனால் ட்ரை பண்ண ஒரு நாள் நல்லா இருந்துச்சு. அதனால் இப்போ உங்கள் சார்பாக நான் என்னோடய உதட்டுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ இதை வந்து நம்ம சர்க்கரையோடவே எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்க தேவையில்லை. லைட்டாக அந்த ஸ்க்ரப் பண்ணி விட்டிங்கனாவே போதும் தேனோட. இதே மாதிரி 2 நிமிஷம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம உதட்டை கழுவிட்டு வரோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போது நல்லா தேய்ச்சி விட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம உதட்டை நான் கழுவிட்டு வரேன். எப்படி இருக்குன்னு லைவாகவே ரிசல்ட் எப்படின்னு பார்த்துடலாம். ஆமாங்க, நிஜமாகவே கருப்பை சூப்பராக எடுக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு டைம் வந்து பண்ணுறப்போ ஒரு லைட்டாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த தடவை பாருங்கள் 2 நிமிஷம் சூப்பராக எடுக்குது. இன்னொரு டைம் போட்டால் நம்ம லிப்ஸ்டிக்கே தேவையில்லைங்க. ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்கு. உடனே நீங்கள் தேனும் சர்க்கரையும் எடுத்துக்கோங்க. நைட்டு தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துருங்க. நல்லா அந்த கருப்பெல்லாம் எடுத்துருது. ரொம்ப சூப்பராக இருக்குது. எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு இப்போ பாருங்கள். ஃபஸ்ட் டைமே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லை, அந்த தோல் வந்து அந்த ஒரு மாதிரி திப்பு திப்பாக இருக்கிற அந்த இடமெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சைனிங் ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது.
கண்டிப்பாக வந்து இந்த டிப்பையும் வந்து இந்த வீடியோவோட பின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரே வீடியோவில் உங்களுக்கு 2 டிப்பு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஒத்தட்டு வந்து யார் கருப்பாக இருந்தாலும் சரி தேனும் சர்க்கரையும் மட்டும் எடுத்து நைட் நேரத்தில் ஒரு 2-3 நாள் தொடர்ந்து வந்து பண்ணுங்கள். அப்புறம் வாரத்தில் 2 டைம் வந்து பண்ணிங்கன்னா உங்கள் உதடும் ரொம்ப பளபளன்னு ஆயிரும். எந்த லிப்ஸ்டிக்கும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.